ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் கோல்டை பற்றியே பேசல. இந்த ஒரு 18 மாதத்துக்கு அப்புறம் கோல்டு தான் நம்பர் 1, சில்வர் தான் டாப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்ட்டிகுலர் அசெட் மேலேயே எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது. சேயிங் தட் என்ன நினச்சிக்கிறோன்னா, எஸ்ஐபினாலே நான் மாதம் கட்டுறது மட்டும்தான் எஸ்ஐபி. லம்சம்னா ஒரே தடவை கட்டுறதுக்கு பேர் ஒன் டைம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒன் டைம்னு ஒரே ஒரு இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம்? ஒரு 5000 எஸ்ஐபி போட்டிருப்பா, நீ ஒரு 10,000 எஸ்ஐபி போட்டுரு அப்படின்னு பிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹாய், ஐ எம் தமிழரசு. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். நம்மளோட லைஃப்பில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை எப்படி அருமையாக ஒரு நல்ல வழியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ், இதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் பார்க்கலாங்க. இதில் நம்ம வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவோ இல்லை ரொம்ப ஹை டேர்ம்ஸ்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு டே டு டே ஒரு சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்னெல்லாம் தடங்களாக இருக்குது, என்னெல்லாம் பண்ணுனா அவங்க வெல்த் கிரியேஷன்ஸை சூப்பராக பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியுங்கிறது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திங், உங்களோட ஃபைனான்ஷியல் ஜேர்னியில் நீங்கள் பண்ண வேண்டியது பட்ஜெட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். பட்ஜெட்டை டெல்லியில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போடுவாங்க, நம்ம அதை டிவியில் பார்ப்போம். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு தென் டே டு டே லைஃப் ஸ்டைல் பார்க்குறது பேர் பட்ஜெட் இல்லைங்க. ஸோ பட்ஜெட்டுங்கிறது நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலிக்குள்ளார நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் பண்ணக்கூடியது தான் ரியல் பட்ஜெட். அந்த பட்ஜெட் தான் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றும். ஸோ பட்ஜெட்டுங்கிறது வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. உங்கள் சம்பளம் எவ்வளவு, உங்கள் செலவுகள் எவ்வளோ, உங்களோட சேவிங்ஸ் நெட்டு எவ்வளோ இருக்குது, உங்களோட எதிர்கால தேவைகள் என்ன, அது உங்கள் குழந்தைங்களோட ஃபீஸாக இருக்கலாம், இல்லை எதிர்கால சேமிப்புகள் இருக்கலாம், நம்ம நகை வாங்குறதா இருக்கலாம், எனிதிங். அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறது. இதுக்கு தேவை என்னென்னா, ஃபஸ்ட்டு பொறுமை வேணுங்க. முதல்ல நம்மளோட டேட்டா நம்மள்ட்ட இருக்கணும். இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்து பண்ணும்போது யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர். நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க, எவ்வளோ வருமானம் சேர்த்தணுங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க, சேர்த்துனா நம்ம லைஃப் என்னவாகுங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அசெட் அலோகேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் கான்டாக்ட் அ ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டரையோ, இல்லை நீ யாரை உங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ண நினைக்கணும், டேக் அன் அட்வைஸ். தப்பே கிடையாதுங்க. நம்ம எப்படி எல்லோரும் ஒரு லாயரை வச்சுருக்கோம், ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுருக்கோம், ஃபேமிலி ஹோட்டல், ஏன் ஃபேமிலி ஜோசியர் கூட வச்சுருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையவே தீர்மானிக்க போகிற, நம்ம எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற போகிற வெல்த் கிரியேஷனுக்கு நம்மளாவே ஓனாக பண்ணுவோம். ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு பார்த்துக்குவோம், இன்ஸ்டாகிராமை பார்க்குறோம், பட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை யாரையும் நம்ம கதை கேட்குறது இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் யூ கெட் அ கிளியர் பிக்சர். உங்கள்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் உங்களோட சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன தேவைகள், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுதுங்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் மேபி ஈக்விட்டிஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், கோல்டில் பண்ணலாம், ஆர் எனி அதர் கமாடிட்டிஸில் நீங்கள் பண்ண முடியுங்க. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கிளாரிட்டி. அதுக்கு பேர் தான் அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, எதில் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதுதான் நம்மளை காப்பாற்றும்னு நினச்சிட்டு நம்ம அதை பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட அசெட் அலோகேஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. டாக்டர் எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். டாக்டர் எழுதுறதுல எவ்வளவோ மெடிசன்ஸ் எழுதியிருப்பார், அதில் கடைசியாக ஒன்று எழுதியிருப்பார், பெயின் கில்லர். அந்த பெயின் கில்லரை சாப்பிட்டோம்னா மேலே இருக்கிற எந்த மெடிசனுமே சாப்பிட வேண்டாம், எல்லாமே நம்மளுக்கு சரியாக போன மாதிரியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதனால் அந்த கடைசி பெயின் கில்லர் மெடிசன் மட்டுமே நம்ம எல்லா நோயும் சரி பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே தான் அசெட் அலோகேஷன். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் கோல்டை பற்றியே பேசல. இந்த ஒரு 18 மாதத்துக்கு அப்புறம் கோல்டு தான் நம்பர் 1, சில்வர் தான் டாப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்ட்டிகுலர் அசெட் மேலேயே எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறது. சேயிங் தட் என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த ஒரு அசெட்டே என்னை வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறோம். பட் அது ஃபால் ஆகும்போதோ, இல்லை கிராஷ் ஆகும்போதோ, இல்லை ஸ்டாக்னன்ட் ஆகும்போது என்ன ஆயிரும்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வராது, நீங்கள் மறுபடியும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்க. இதை தவிர்க்கிறதுக்கு தான் அசெட் அலோகேஷன் தேவை. ஸோ அசெட் அலோகேஷனை நான் முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ நான் தான் ஒரு இன்வெஸ்டர். இப்போ என் ஃபேமிலிக்கு தான் நான் ஒரு பட்ஜெட் போட்டிருக்கேன். என் ஃபேமிலிக்கான அசெட் அலோகேஷனை ரெடி பண்ணிட்டேன். பாயிண்ட் நம்பர் 1 பட்ஜெட்டிங், பாயிண்ட் நம்பர் 2 அசெட் அலோகேஷன் பிளான் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையுமே நானே பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் டிஐஒய்ன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் டூ இட் யுவர் செல்ஃப். இல்லை எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் தேவைப்படுது, அட்வைசர் தேவைப்படுதுன்னா தென் தட் இஸ் த்ரூ யுவர் அட்வைசர். நீங்கள் அப்படி போகிறீங்க. ரெண்டுமே உங்களுக்காக தான் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, இந்த அசெட் அலோகேஷனை பார்த்தாச்சு. 3வது ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது? எஸ்ஐபிங்கிறாங்க, எஸ்டபிள்யூபிங்கிறாங்க, கோல்டுங்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக, ஒரே குழப்பமாக இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வச்சிருக்கிறதுக்கு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம பண்ண முடியுங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ப்ராப்பரான ஒரு ஃபண்ட் மேனேஜரை டிசைன் பண்ணி கொடுக்குறாரு. அவரோட டீம் மேனேஜ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே AMFI அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது. இவங்களை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா செபி. ஸோ இது எல்லாமே யாரு கீழே வரும்னா RBI ரெகுலேட்டட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நம்ம போகும்போது ஆல்ரெடி அதுக்குள்ளார உங்களுக்கு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நானே டேரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு, ஒரு ஸ்டாக் நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் ஒரு லிட்டிகேஷன் வருது. ஸோ என்டையர் ஸ்டாக்குமே எனக்கு ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவோ ஸ்டாக்ஸ் இருக்குது, சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, எஸ் பேங்க்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருந்துச்சு. இப்போ எந்த தான் நம்ம செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப லெட் அஸ் கோ டு அன் எக்ஸ்பர்ட். ஏன்னா இந்த ஃபைனான்ஷியல் ஜேர்னிங்கிறது இட்ஸ் நாட் அ ஷார்ட் ரைடு. இது ஒரு லாங் ரைடு வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம குடும்பத்தோட பயணிக்க கூட ஒரு நீண்ட நெடுந்தூர பயணங்க. அந்த பயணமும் கரடுமுரடான பாதையோடது. ஸோ இதில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம், எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வரலாம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் போகும்போது யூ கேன் இன்வெஸ்ட் எய்தர் இன் ஈக்விட்டி ஆர் பேலன்ஸ்ட் ஈக்விட்டிஸ், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு கன்சர்வேட்டிவாக இருக்கிறோம். ஸோ டெட் ஃபண்ட்ஸும் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் டெட் ஃபண்ட்ஸுங்கிறப்ப பியூர்லி பாண்ட்ஸு ஆர் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கோல்டு கமாடிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் ஒரு கம்பைண்டாக ஒரு மல்டி அசட் அலோகேஷன் அதுலேயே கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிளான ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கும்போது நம்மளா எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா யூ ஸ்டார்ட் வித் பேசிக் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டு ஆர் ஒரு பேலன்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களோட அட்வைசர் சொல்கிறத பொறுத்து பேஸ்ட் அப்பான் யுவர் ரிஸ்க் அப்பிடைட் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் மாதம் நம்ம எஸ்ஐபியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர் எல்ஸ் லம்சமாகவும் பண்ணலாம். லம்சம்ங்கிறது ஒன் டைம் பண்ணுறது மட்டுமே லம்சம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் பீரியட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு நம்ம எஸ்ஐபினால எல்லாமே சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எஸ்ஐபி பண்ண முடியும். எனக்கு மாதம் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ செலவு வரும், எனக்கு இவ்வளோ சேவிங்ஸ் வரும்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா கன்சிஸ்டன்ட் மந்த்லி இன்கம் ஏர்னர்ஸை தான் அவங்க சொல்ல முடியும். ஒரு நார்மல் டீ கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு பேக்கரி நடத்துகிறவங்க, ஒரு கேப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவர், ஒரு வெல்டிங் பட்டறை வச்சுருக்கிறவர், ஒரு சாதாரணமாக ஒரு 4 ஜேசிபி வச்சு ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறவங்க, சிவில் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி டே டு டே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸையுமே ரெகுலர்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ சீசனல் திங். ஒரு டூரிசம் பேஸ் பண்ண பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பழக்கடை வச்சுருக்கிறவராக இருக்கலாம், ஒரு பெரிய ட்ரேடராக இருக்கலாம். அவங்களால எனக்கு மாதம் இவ்வளோ தான் வருமானம் வரும், இவ்வளோ தான் செலவு வரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணலாம், எப்படி வேணால் அவங்க செலவுகள் மாறலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுலையே டைம் நிறைய செலவாயிடும். பட் என்னைக்கு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு போய் அதையும் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ, ஸோ ரெண்டையுமே அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போது நான் ஒரு சேலரி பீப்புளாக இருக்கிறேன், நான் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கிறேன். என்னால் எனக்கு மாதம் வரக்கூடிய சம்பளத்தை என்னால் சொல்ல முடியும். அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டையும் கூட நான் எதிர்பார்க்க முடியும். பட் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், ஒரு சின்ன ட்ரேடராக இருக்கிற, நான் சொன்ன மாதிரி இருக்கிற ட்ரேடர்ஸுக்கு அவங்களால சொல்ல முடியாது. திடீர்னு பணம் வரும். இந்த மாதம் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கலாம், அடுத்த 3 மாதத்துக்கு எனக்கு சாதாரணமான இன்கம் ரெகுலர் ஃப்ளோ கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எஸ்ஐபினாலே நான் மாதம் கட்டுறது மட்டும்தான் எஸ்ஐபி, லம்சம்னா ஒரே தடவை கட்டுறதுக்கு பேர் ஒன் டைம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒன் டைம்னு ஒரே ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு நிறுத்திட்டாங்கன்னா அதுதான் ஒன் டைம். பட் அதுவே வருஷம் ஒருத்தர் 1 லட்ச ரூபா கட்டிக்கிட்டே வராருன்னா தட் இஸ் ஆல்சோ இன் எஸ்ஐபி. அவங்களோட இன்கம் லெவலை பொறுத்து, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் இதில் அடாப்ட் பண்ணிக்கலாம். வெறும் 100 ரூபாயில இருந்தும் கூட நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி போடலாம். லம்சம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் வருங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கிறாரு, அவருக்கு வருஷம் 5 லட்ச ரூபா தென்னை மரத்தை அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு குத்தகை பணம் வரும்போது எனக்கு வருஷம் இவ்வளோ பணம் வருங்க. இப்போ வருஷம் ஒருக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறதுமே அதையும் ஒரு எஸ்ஐபியாவே கன்சிடர் ஆகுங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னைக்கெல்லாம் தங்கம் விலை குறையுதோ அன்றைக்கி போய் தங்கம் வாங்குறோமா? தங்கம் தேவை இருக்கும்போது நம்ம வாங்கலைங்க. தங்கம் எப்பப்பெல்லாம் விலை குறைஞ்சதோ வாங்கணும். அதுவுமே ஒரு எஸ்ஐபி மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதுவே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். ஸோ
பட்ஜெட் போட்டாச்சுங்க, அசட் அலோகேஷன் ரெடி பண்ணியாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எஸ்ஐபியா லம்சமா அப்படிங்கிறதே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோம், ஒரு 5000 எஸ்ஐபி போட்டிருப்பா, நீ ஒரு 10,000 எஸ்ஐபி போட்டுரு அப்படின்னு பிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இது என்ன தெரியுங்களா ஆகும், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். அந்த இடம் தான் நம்மளோட டெஸ்டினேஷன் சொல்கிறோம். நான் என்கிட்ட இப்போ 2 வீலர் இருக்குங்க, நான் 2 வீலர் எடுத்து நான் கிளம்புறேன், நான் டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டுருக்கிறேன். வெறும் டெஸ்டினேஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஜேர்னினா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிட்டேவும் இருக்கலாம், கார்லேயும் போகலாம். பட் நான் போக வேண்டிய தூரம் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என் ஜேர்னியை நான் எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளோ வேகத்தில் போகணும், யார் கூட போகணுங்கிற அந்த தெளிவு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து கோயம்பேடு போகணும்னு நினைக்கிறேன், நான் 2 வீலர்லேயே போய்க்கலாம். பட் நான் என் ஃபேமிலியோடு போகணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கார் தேவை. பட் நான் கோயம்பேடுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் போய் ஆகணும் அப்படின்னா தென் நான் இதே 2 வீலர் இதே ஸ்பீடில் போனால் போக முடியாதுங்க. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நான் இங்கேருந்து டெல்லி போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2 வீலர்லேயும் போக முடியாது, என்னோட கார்லேயும் நான் போக முடியாது. இப்போ நான் என்னோட ட்ராவல் பிளானை கிளியராக நான் டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் போக வேண்டிய இடம் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியே நான் போகிறோம் அப்படின்னா இதுக்கு நான் 2 வீலர்லேயும் போக முடியாது, என்னோட காரையே நான் ஓட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன்னா இது எவ்வளோ பெரிய டிடிஎஸ் ஜேர்னி நினச்சி பாருங்கள், எவ்வளோ கடுமையான ஒரு பயணமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு ஃபைனான்ஷியல் ஜேர்னியில் நம்ம பண்ண வேண்டியது. நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு சரியான ரிட்டர்ன்ஸே வரல அப்படிங்கிறது ஏன் போய் மாட்டிக்கிறாங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் கோல் என்ன, நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். உங்கள் பசங்களுக்காக பண்ணுறீங்களா, எஜுகேஷனுக்காக பண்ணுறோமா, அவங்க கல்யாணத்துக்காக, இல்லை உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ரெடி பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நான் ஒரு 2வது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கிற காரோட லோன் முடிஞ்சிருச்சு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் இன்னொரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒரு எஸ்ஐபி போடுறேன். அவங்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம், அப்படி கூட வரலாங்க. அப்போ வரும்போது தான் தெரியும் நான் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுனா தான் நம்ம பண்ண வேண்டிய எஸ்ஐபி 10,000 20,000 40,000 நம்மளுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுக்கு தேவை ஒரு ப்ராப்பர் ஃபைனான்ஷியல் கோல் பிளானிங் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் எத்தனாயிரம் ரூபா நீங்கள் எத்தனை லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ரூபா நீங்கள் மாதம் எஸ்ஐபி பண்ணியிருக்கணும், எவ்வளோ லம்சம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குங்க. இது தெரிஞ்சதுனாலே நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை உங்கள் கண்ணால் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்கள் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த ஃபைனான்ஷியல் ஜேர்னிங்கிறது ஒரு நல்ல அருமையான பயணமாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஃபைனான்ஷியல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த எந்த ஒரு ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே ஒரு எமர்ஜென்சி கிளாஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்லேயே போனாலுமே ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே உட்காந்துருந்தாலும் முதல்ல நம்ம எப்படி ஆபத்துலேருந்து தப்பிக்கிறது, எமர்ஜென்சி லேண்டிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். காரில் ஏறினாலுமே நம்மளோட எமர்ஜென்சி தான் ஃபஸ்ட்டுங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அசட்ஸை க்ரியேட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு எமர்ஜென்சின்னு ஒன்று வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம். நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க, நல்ல பொசிஷனில் இருந்தவங்க எல்லாருமே எந்த இடத்துல சறுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துங்க. இந்த ஹெல்த்துங்கிறது இட் டசன்ட் கம்ஸ் வித் எனி கலர். இது இவருக்கு தான் வரும் அவருக்கு தான் வரும்னு கிடையாது. வாழ்வே மாயம் படத்தில் கமலஹாசனுக்கு கேன்சர் வந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஊரில், நம்ம தெருவில், நம்ம பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பேர்த்துக்கு சர்வசாதாரணமாக பார்க்குறோம். எங்கேயோ நடக்க வேண்டிய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தருக்கு ஏற்படும் போது அந்த சடன் எக்ஸ்பென்சஸ் உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸையே வாஷ் அவுட் பண்ணும். அதையை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு எமர்ஜென்சி கார்பஸ், அதாவது வைப்பு தொகை. எமர்ஜென்சிங்கிறது எப்போ வேணாலும் வரலாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது, இல்லை பபுள்னால் வரப்போகுது, அதெல்லாம் இல்லை. ஒரு எளிமையான நடைமுறை வாழ்க்கைக்கு வர எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ். நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகலாம், இல்லை பைக்கு ரிப்பேர் ஆகலாம், காரு கம்ப்ளீட்டாக என்ஜின் பிரேக் டவுன் ஆகலாம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா அதுக்குள்ளார ஆக போகிற செலவு. ஒரு 50,000 20,000. இதுக்காகவாது நம்ம ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம க்ரியேட் பண்ணலாங்க. இதுக்கு நம்ம அந்த மினி எஸ்ஐபிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பெரிய கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கான எஸ்ஐபியை இந்த மினி எஸ்ஐபி காப்பாற்றும். அதாவது மாதத்துக்கு நம்ம பண்ணுற 25,000 எஸ்ஐபி கூடவே ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ தனியாக இன்னொரு எஸ்ஐபி நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன செலவுகள், ஒரு ஃபோன் கூட கீழே விழுந்து உடையலாம். இப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபோன் கிடைக்கும், ஈஸியாக வாஷிங் மிஷின் வாங்கலாம். எப்படின்னா இஎம்ஐயில் வாங்குவோம். ஸோ அகைன் ஒரு இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டுறதுக்கு முன்கூட்டியே நம்ம எதிர்காலத்தை கணிச்சு அது நம்ம வீட்டுக்கு வாங்க போகிற பொருள் தான். அதுக்கு தேவையானதை ஒரு சின்ன எஸ்ஐபி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 500 ரூபா, ஒரு 800 ரூபா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சின்ன எஸ்ஐபி ஒன்று கண்டினியூஸாக நீங்கள் ரன் பண்ணுங்கள்.
இது என்ன பண்ணுன்னா, என்னைக்கு நம்ம வீட்லயோ, நம்மளுக்கு தேவையான இடத்துல ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆகும்போதோ, அத எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ, இதனால உங்களோட பெரிய ஃபண்டு எங்கேயுமே நம்ம டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கலாம். சரிங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லதா எல்லாமே கேட்கும்போது கரெக்ட்டா இருக்கிற மாரி தெரியும். நம்ம இதெல்லாம் பண்ணுனோம்னா தான் நல்லா இருப்போமா? பண்ணலன்னா என்ன ஆயிரும்? எஸ். பண்ணாம கூட இருக்காங்களே! எல்லாருமே இத பண்ணா தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா தான் முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரும். இல்ல எனக்குமே கூட வரலாங்க. ஸோ, இது எப்படி இருக்கும்னா, டாக்டர் சொல்றாரு, "காலையில எந்திரிங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, நேரமா தூங்குங்க, லேட் நைட் ஃபோன் பார்க்காதீங்கன்னு" சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணலனாலும் நல்லா தான் இருக்கிறோம். ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகப் போறது இல்லையே! என்ன ஆயிறப்போது? அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள பாராட்டுவாங்க. அத பத்தி நம்ம ரீல்ஸ் கூட பார்த்துருக்கிறோம். ஸோ, இது வந்து ஒரு ஃபேன்சியா நம்ம வந்து ஈஸி கோல நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஒரு நாள் அந்த இன்சிடென்ட் நம்மள பாதிக்கும்போது, இதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நம்மளுக்கு நம்ம மட்டும் தான் இருப்போம். அதுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நம்ம கையில இருக்கிற பணம் மட்டும் தாங்க. ஸோ, நீங்க பண்ண வேண்டியது உங்களோட பணத்த நீங்க ப்ராப்பரா ஒரு டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்க வாழ்க்கைய நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். இதுக்கு பேரு தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபைனான்ஷியல் ஜர்னி. இது உங்களைய அம்பானியாவோ, இல்ல பில் கேட்ஸ் மாரியோ உயர்த்துதோ இல்லையோ, ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா, இன்பமா கொண்டு போகுங்க. நன்றி, வணக்கம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.